ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் குருவனுடைய சார மாற்றம், நட்சத்திர சாரம் மாறி குரு வரக்கூடியது நவம்பர் 28 ரோகிணி நட்சத்திரத்துக்கு மாறுறார் மிருகஸ்ரீஷத்திலிருந்து. இது 2 பகுதியாக பிரித்து நம்ம அந்த பலன்களை பார்க்க இருக்கோம். டிசம்பர் 24 வரைக்கும், நவம்பர் 28லிருந்து டிசம்பர் 24 வரைக்கும் ரோகிணி 4ஆம் பாதத்தில் குரு போகிறது ஒரு பகுதி. அதுக்கப்புறம் 24 டிசம்பர்லேருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் 2வது பகுதி. அது ரோகிணி 3ஆம் பாதத்தில் வர்றார். நமக்கு 5ஆம் வீட்டில் குரு இருக்கார், நமக்கு நல்லதாக தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் ஒரு மனிதருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் வேலை செய்யும்போது அந்த குரு ஒவ்வொருவருக்கும் என்ன அதிகாரம் வாங்குகிறாரோ அந்த பலனை தான் தருவார். அதனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, நாம் பிறந்த நேரத்துக்கு நம்ம ஜாதகத்தில் குரு நல்லவரா கெட்டவரா, எந்த விஷயத்துக்கு நல்லவர் எந்த விஷயத்துக்கு கெட்டவர், முழுக்க எல்லாத்துக்குமே கெட்டவரா அப்படிங்கிற பதிலெல்லாம் நம்ம ஜாதகத்தில் சொல்லும். அந்த உபநட்சத்திர கான்செப்டை பாஸ்கர அஸ்ட்ராலஜி மெத்தடில் 12 பாவத்துக்கு நம்ம எடுத்து பார்த்து அதை ரெடி ரெக்கனராக வச்சுக்கிட்டு நம்ம திசாபுத்தியில் அது நடக்குதா, கோச்சாரத்தில் அது நடக்குதான்னு பார்த்தா அது சாதக பாதகத்தை சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ குரு நமக்கு விரையாதிபதி, 3ஆம் அதிபதி அப்படின்னு ஜென்ரலாக சொன்னாலும் நமக்கு அவர் பணம் தர்றவர், வேலை கொடுக்குறவர், தொழில் கொடுக்குறவர். ஏன்னா குருனுடைய நட்சத்திரம் நமக்கு 2ஆம் இடமான கும்பராசியிலும் 6ஆம் இடமான சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியான மிதுன ராசியிலும் 10ஆம் இடமான துலா ராசி, ஒரு சொந்த தொழில், அந்தஸ்து, கௌரவம், பதவி, ப்ரமோஷன், இத்தனை கொடுப்பினையும் அது வச்சிருக்கு குரு. அப்படிப்பட்ட குரு நம்ம ஜாதகத்தில் கெடாமல் இருந்து இந்த தொழில் பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக அல்லது சொந்த நட்சத்திரத்திலேயே இருந்து நமக்கு ஜாதகத்தில் அமைஞ்சிருந்தார்னா நல்லா இருக்கும். குரு திசை புத்தி அந்தர சூட்சுமம் எல்லாத்துலேயுமே நாளைக்கு நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் பொழுது பாவங்களை முக்கியமாக பார்க்கணும். எங்கேருந்து கொடுக்குறாங்க, ஒரு திசை நடக்குதுன்னா சந்திரன் எந்த வழியாக போகிறாரு, எந்த பாவத்திலிருந்து அந்த பலனை கொடுக்குறாருன்னு பார்க்கணும். இப்போ நம்ம லக்னம்தான் நமக்கு மகரமாக ஒழிய, பிறக்கும்போது இருக்கிற ராசியிலிருந்து ஒவ்வொரு திசை மாறும்போது சந்திரன் நகர்ந்து மாறி என்ன திசை நடக்குதோ அந்த பலனை தான் நம்ம அனுபவிப்போம். அந்த மாதிரி நமக்கு இப்போ குரு திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது நமக்கு தொழில் கிரகமாக, உறவுகள் சார்ந்த கிரகமாக, அல்லது கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய கிரகமானு பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போகணும். இப்போ பொதுவாக பார்ப்போம். 5ஆம் இடத்துல இருந்தால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு வேலைக்கும் பெருசாக நன்மை செய்யாது. அதே கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் லைனு, ஆன்மீகம் சார்ந்த லைனு மற்றும் கலைகள் சார்ந்த லைனு, இப்போ சினிமா, விளையாட்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நன்மை பண்ணும். அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட இடம். இப்போ இதில் சந்திரன் மாதிரி குரு இயங்க போகிறாரு. இந்த முதல் பார்ட்டான டிசம்பர் 24 வரைக்கும் நவம்பர் 28லிருந்து சந்திரனை போல் அவர் செயல்பட போகிறாரு. இந்த 2 கிரகமும் நமக்கு ஜாதகத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். திசாபுத்தி சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இது மாதிரியான தொழில்கள், மூளை உழைப்பு சார்ந்த அனைத்து வேலைகளுக்கும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்குறதுனா டக்குன்னு அமைஞ்சிரும். குழந்தை பிறப்புக்கு முயற்சி செய்கிறோம்னா டக்குன்னு அமைஞ்சிரும். அந்த மாதிரி குரு நமக்கு நல்ல பலன்களை தர இருக்கார். வெளியூர், வெளி பிரயாணங்கள், அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, சேத்ராடனம் போகிறது, மற்றும் பேங்கிங் செக்டரு, கான்ட்ராக்ட் லைனு, ஃபைனான்ஸ் செக்டர், அத்தனை விஷயங்களுக்கும் நன்மை செய்யும். இப்போ செகண்ட் ஹாஃபுக்கு வருவோம். டிசம்பர் 24லிருந்து
பிப்ரவரி 5 வரைக்கும் உள்ள ரோகிணி 3ஆம் பாதத்தில் குரு போவார். அந்த சமயத்தில் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நன்மை செய்வார். கொஞ்சம் தொய்வாக இருக்குது, குரு பயிற்சி ஆனதுலேருந்தே எனக்கு மூமெண்ட்டே இல்லை, வேலைக்கு கிடைக்கல, ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கேன், வேலை கிடைக்கல, அதே நேரத்தில் உற்பத்திகள் நான் ப்ரொடக்ஷன் பண்ணதெல்லாம் மூவ் ஆகாமல் இருக்குது, ஸ்டாக்கு நிறையா இருக்குது, முடங்கி போச்சு அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு எல்லாமே விடுதலை கிடைக்குது. டிசம்பர் 24லேருந்து பிப்ரவரி 5 நமக்கு அதில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கிது. வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும். வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கு, வெளிநாடு சார்ந்த வேலைகள் அமைப்புகளுக்கு நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு உடல் உபாதைகளுக்காக சிகிச்சைகள் எடுக்க தோணும். அந்த சிகிச்சைகள் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு துணை புரியும். இப்போ இடம் மாற்றுறது, ஒரு இடம் விட்டு இடம் போகிறது, ஃபீல்டு மாற்றுறது, ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டில் போய் வேலை பார்க்கலான்னு நினைக்கிறது, ஒரு இடத்த விற்கலான்னு நினைக்கிறது, ஒரு அக்ரிமெண்ட்டு போடலான்னு நினைக்கிறது, அதுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணிக்கணும். டிசம்பர் 24 வரைக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா இல்லை, பிப்ரவரி வரைக்கும் சரியில்லை. அதனால் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்திக்குவாங்க. இப்போ வீடு கட்டுற விஷயத்துக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. டிசம்பர் 24லேருந்து பிப்ரவரி 5 வரைக்கும் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் சார்ந்த நலங்கள் அதுவும் நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கு. திருமணம் வர்றது முதல் பகுதியிலேயே நல்லா இருக்குது. டிசம்பர் 24க்குள்ளேயே திருமண காரியங்கள், சுபகாரியங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பூர்வீகம் சார்ந்த நன்மைகள், குலதெய்வ வழிபாடு, பூர்வீகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், பூர்வீகம்னா தந்தை வர்க்கம், அவர்கள் சார்ந்த நன்மைகள், இதெல்லாம் நல்லா நடக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதே நமக்கு தொழில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சொந்த தொழில் அப்படின்னாலே இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. அதில் செகண்ட் ஹாஃபு நல்லாயிருக்கு. இப்போ டிசம்பர் 24லேருந்து பிப்ரவரி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் தொழில் சார்ந்த நன்மைகள் உங்களுக்கு கைகூடும். பட் குரு திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இப்போ அந்த 5ல் குருக்கு இருக்கிறது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் பணம் போட்டு பணம் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிறது காமனாக வச்சுக்கணும். அதுக்காக அதுவே 1 வருஷ காலம் 1.5 வருஷ காலம் நம்ம அனுபவிக்கணுன்றது இல்லை. நம்ம ஜனன ஜாதகத்தில் தொழில் கிரகமாக குரு வந்திருந்து சந்திரன் பணம் கொடுக்குற மாதிரி நம்ம ஜாதகத்தில் ஒரு கொடுப்பினை வச்சுருந்தாருன்னா, இந்த குரு சந்திரன் நட்சத்திரத்தில் போகும்போது 5ஆம் இடத்தின் மூலமாக நமக்கு அதெல்லாம் கிடைக்குது. 5ஆம் இடம்ங்கிறது என்ன? மூளை உழைப்பு, கன்சல்டிங் லைன், கமிஷன் லைன், இதன் மூலமாக நமக்கு இதெல்லாம் நமக்கு நன்மையாக நடக்கும். அந்த வகையில் இந்த குருவை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.